அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தோசை சீரீஸில் ஆந்திரா ஸ்டைல் கார தோசை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன சாம்பார் வெங்காயம் 10-15 தோல் உரித்து எடுத்திருக்கோம். பூண்டு 10-15 தோல் உரித்து வச்சுருக்கோம். அது கூட 2 வரமிளகா, கசகசா 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன். இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கூட 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, இதில் ஒரு கட்டை புளி ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி புளி வேணாங்கிறவங்க தக்காளி 1 ஆட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது குறைன்னு அரைச்சாச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது தேங்காய் பூ ஆட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க தேங்காய் பூவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு துண்டு நான் தேங்காவை துருவி சேர்த்து நம்ம குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம குறைப்பாக இப்போது அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே தடவிட்டு தோசையாக பார்த்தா முடிஞ்சுது. ஆந்திரா தோசை ரெடி. இப்போ ஒரு சிலருக்கு கலர் நல்லா டார்க்காக வேணும் அப்படின்னா நம்ம வெறும் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டார்க்காக வரும். தோசை ஊற்றி இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த காரத்தொக்கு போட்டு கார சட்னியை போட்டு நல்லா தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போது மேலே நல்லெண்ணெயை நல்லா தூவிட்டு இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சு எடுத்துக்கலாம். திருப்பி போடக்கூடாது, மூடி வச்சு தான் எடுக்கணும். நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அழகாக திருப்பி போட்டோன்னா நல்லா ரோஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கார தோசை ரெடி. சூப்பராக தகன்னு ரெடி ஆயிடுச்சு. அழகாக அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. அருமையான ஆந்திரா ஸ்டைல் கார தோசை ரெடி. இந்த மாதிரி டெலிஷியஸான டிஷ்ஷஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.